வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வீக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ரெஸ்ல்மனியா 40க்காக நம்மளுடைய டபிள்யூ ஒரு புதிய ட்ரீசரை நம்மளுடைய டபிள்யூ அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த ட்ரீசர் தான் இப்போ ரெஸ்லிங் வேர்ல்ட்லேயே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பேசப்படுது. அப்படி என்னடா நம்மளுடைய டபிள்யூ ஒரு ட்ரீசரை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இதில் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அதாவது அதே சமயத்தில் இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஆச்சரியத்தையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய டபிள்யூ ஒரு விஷயத்த நமக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன விஷயத்த நம்மளுடைய டபிள்யூ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் எல்லாரும் நினச்சது என்னென்னா ரெஸ்ல்மனியா 40ல் ரோமனுக்கும் ராக்குக்கும் தான் ட்ரீம் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளால், அதாவது கோடி ராக் கோடியோட வாய்ப்பை பறிச்சுதான் அப்படிங்கிறனால நம்மளுடைய ஃபேன்ஸு ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் சரி ஒரு மிகப்பெரிய பேசு போனால் நம்மளோட விவான் கோடி அப்படின்னு பேசப்பட்டதுனால நம்மளோட டபிள்யூ வேறு வழியே இல்லாமல் ரோமன் டைன்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் தான், அது ரோமன் டைன்ஸுக்கும் கோடிக்கும் தான் ரெஸ்ல்மனியா 40 அப்படின்னு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய டபிள்யூ ஒரு ட்ரீசரை வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரீசரில் நம்மளுடைய அமெரிக்கன் நேஷன் கோடி இருக்காரு, அதுக்கப்புறம் ராவோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான ரொத்ரோன்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரைபிள் சீஃபான ரோமன் டைன்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பீப்புள் ஸ்டார் ராக். இந்த 4 பேர் தான் இந்த ட்ரீசரில் இருக்காங்க. வேறு எந்த ஒரு ரெஸ்லருமே இந்த ட்ரீசரில் இல்லவே இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, நம்மளுடைய ராக்கு நம்மளுடைய கோடியை பார்க்குறாங்க, அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸை பார்க்குறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. இங்கிட்டு நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் நம்மளுடைய கோடியை பார்க்குறாரு. நம்மளோட கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் ஃபியூடு இருக்குது. அதே மாதிரி ராக்குக்கும் கோடிக்கு நம்மளுடைய ரோமன், இவங்க 3 பேருக்கும் ஃபியூடு இருக்குது. இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. இதில் சம்மந்தம் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸை எதுக்கு நம்மளுடைய ராக் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வேகமாக நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் ரெஸ்ல்மனியா நைட் 1ல், அதாவது ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்சை நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் டபிள்யூ கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு விதத்தில் தோணுது. இங்கிட்டு நம்மளுடைய ரெஸ்ல்மனியா நைட் 2ல் நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் ஒரு மேட்ச் தந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் ரெஸ்ல்மனியாவில் மேட்ச் நடக்குது, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய ராக்கையும் நம்மளுடைய செத்ரோன்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் பண்ணது தான் இப்போ மிகப்பெரிய ட்விஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா டபிள்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அநேகமாக பிளானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ராக்கை நம்ம டபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் டைன், அதாவது செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் ஒரு மேட்சை கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ராக்குக்கு எந்த ஒரு மேட்சுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதாவது ரெஸ்ல்மனியா 40ல் எந்த ஒரு மேட்ச் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால நம்மளுடைய ராக்குக்கு ஒரு டீசெண்டான ஒரு மேட்சை, அதாவது சாம்பியன்ஷிப் மேட்சை நம்ம ரெஸ்ல்மனியா 40ல் நைட் 1ல் செத்ரோன்ஸோட கொடுக்கலாம் அப்படின்னு கூட நம்மளுடைய டபிள்யூ ஒரு மிகப்பெரிய பிளானில் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸும் சரி, நம்மளுடைய கோடியும் சரி, நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் சரி, நம்ம ரோமன் வச்சுருக்க அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் கூட போனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராக்கும் சரி, நம்மளுடைய கோடியும் சரி, நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் டைட்டில் பின்னாடியே போனால் டைட்டில், அதாவது ரோமன் டைன்ஸ் வச்சுருக்க டைட்டில் தான் மிகப்பெரிய டைட்டிலாக தெரியும். நம்ம செத்ரோன்ஸ் வச்சுருக்க டைட்டில் ஒன்றுமே இல்லாமல் டம்மி மாதிரி தெரியும். அதனால கூட நம்மளுடைய டபிள்யூ ராக்குக்கும் ரோமனுக்கும், அது ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் கூட புக் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய செத்ரோன்ஸே டம்மியாக தான் நம்மளுடைய டபிள்யூ இப்போ காட்டுறாங்க. அதாவது ரெஸ்ல்மனியா 40யோட கிக் ஆஃப் ஷோ நடந்தப்பே டம்மியாக தான் நம்மளுடைய செத்ரோன்ஸே காட்டினாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய டபிள்யூ ரெஸ்ல்மனியா 40ல் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லை இதை ஒரு க்ரோமோக்காக கட் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸாக 2024 எலிமினேஷன் சேம்பர் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. நம்மளுடைய டபிள்யூ இது வரைக்கும் எலிமினேஷன் சேம்பரில் எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக உமன்ஸ், அதாவது ரா பிராண்டில் இருக்க நம்மளுடைய ரியா ரிப்ளேவோட மோதலுக்காக ஒரு கண்டெண்டர் மேட்ச் போய்கிட்டு இருக்கேன். அதில் இது வரைக்கும் குவாலிஃபை ஆகிருக்காது யாருன்னா நம்மளுடைய ரியா, அதாவது நம்மளுடைய பியாங்கா பெல்லரும் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் தான். 2 பேர் தான் இப்போ நம்மளுடைய எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இன்னும் 4 பேர் குவாலிஃபை ஆவாங்க. அது யாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய செத்ரோன்ஸோட ரெஸ்ல்மனியா 40ல் மோதுறதுக்கு ஒரு குவாலிஃபை மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இதில் மொத்தம் 6 பேர். அந்த 6 பேர்த்தில் நம்மளுடைய ரேண்டியும் நம்மளோட ட்ரூ மேக்கெண்டரும் இப்போ குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னும் 4 பேர் யாருன்னு தெரில. இவங்க 6 பேர்த்துக்கும்
அதாவது எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் நடக்கும். இதில் வின் பண்ணுறவங்க தான் சித்தலோன்ஸோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரெசல்மேனியா 40ல் மோதுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரா பிராண்டோட உமன்ஸ் சாம்பியனான ரியா ரிப்ளேக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும் எலிமினேஷன் சேம்பரில் வேர்ல்டு உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சு அதாவது எலிமினேஷன் சேம்பரில் இந்த மேட்ச்சு மெயின் ஈவெண்ட் வைக்கிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவங்க. அதனால இவங்களுக்கு முன்னுரிமை தர விதமாக நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கும் நயா ஜாக்ஸுக்கும் மேட்ச்சுக்கு ஒரு மெயின் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியனான ஃபின் பேலர் டேமியன் மில்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மோத போகிறது யாருன்னா நம்மளுடைய பீட்டரும் நம்மளுடைய இவங்க தான் எலிமினேஷன் சேம்பரை நம்மளுடைய ஃபின் பேலருக்கும் டேமியன் மில்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக மோத போகிறாங்க. நியூஸாக நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சலே போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ராக் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நிற்கிறாரு, நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்மளுடைய கோடி கூட நிற்கிறாரு. இதனால நம்மளுடைய ராக்குக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்குது, கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் மேட்ச் நடக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் மேட்ச் நடக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் கேட்குறாங்க. அதாவது ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஃபேன்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது என்னன்னா WWE there is run it back at மெயின் எஸ் ஆர் நோ. அதாவது ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நடக்குமா நடக்காதுன்னு உங்களும் ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லுங்கள். ரெசல்மேனியா 40ல் ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு உங்களோட ஒப்பீனியனை கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளோட WWE ஒரு ட்ரீசராக வெளியிட்டிருக்காங்க. அந்த ட்ரீசரில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு, நம்மளுடைய ராக்கு, நம்மளுடைய கோடி, நம்மளுடைய சத்தன்ஸ் இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய WWE ட்ரீசர் வெளியிட்டதுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்காரு. நம்மளோட ட்ரைபல் சீஃப் என்ன ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய V1 அப்படிங்கிற மாதிரி அந்த V1 அப்படின்னு கையை தூக்கி காட்டுவார்ல அந்த சிம்பிளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக நம்மளுடைய பிராக் லெஸ்னர் பற்றி, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் திரும்பி WWE வருவாரா வரமாட்டாரா அப்படின்னா 100% வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒரு 10% வேணால் சொல்லலாம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் WWE திரும்பி ரிட்டர்ன் வருவாங்கன்னு. ஏன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட WWE சம்பாதிச்ச பேர் புகழ் அதிகாரம் எல்லாமே போயிடுச்சு. அவரோட அடையாளத்தையும் நம்மளுடைய WWE இப்போ ஒட்டுமொத்தமாக அழிச்சிக்கிட்டே வராங்க. அதில் நம்மளுடைய ஸ்மாக் டவுன் என்ட்ரோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு வீடியோ பேக்கேஜ் வரும். அந்த வீடியோ பேக்கேஜில் கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய LA நைட் ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய பிராக் லெஸ்னரை WWE ஒதுக்குவாங்க அப்படின்னு துளி கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்மளுடைய WWE இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்கல. நம்மளுடைய கோடிக்கு எந்த அளவுக்கு V1 கோடி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கோடிக்கு சப்போர்ட் பண்ணோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கு சப்போர்ட் பண்ணால் திரும்பி நம்மளுடைய WWEக்கு நம்மளுடைய ராக்கை ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய பிராக் லெஸ்னரை ஃபஸ்ட்டு நம்ம WWE கொண்டுட்டு வரணும். அதுக்கான முயற்சிகளை நம்மளுடைய ஃபேன்ஸு அதாவது நம்மளுடைய கோடிக்கு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். WWEலேயே மிகவும் கிடைக்கத்தக்க ஒரு அரிய வகை பொக்கிஷம்னா அது நம்மளுடைய பிராக் லெஸ்னர்னு சொல்லலாம். அந்த அரிய வகை பொக்கிஷத்தை நம்மளுடைய WWE அதை தவற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய ஃபேன்ஸாக இருக்க நீங்கள் அதை தவற விடாமல் நம்மளுடைய பிராக் லெஸ்னரை திரும்பி கொண்டுட்டு வாங்க. பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னரை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.